ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜி கடையிலுங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் ரெகுலராக செய்வீங்க. ஆனால் நான் செய்யறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியில் உங்களுக்கே சாப்பிட்றதுக்கு இருக்காது. நீங்கள் எடுத்து வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு பரிமாறுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க என்னென்ன பொருள் தேவைன்னு. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் தாளிக்கும் போது போடுறதுக்கு கொஞ்சம் அரசாணிக்காய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் தேங்காய் எண்ணெயும் தூவி கலக்கி இறக்குவோங்க. சரி, இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி கடையிலுக்கு தேவையானதுங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதோட டேஸ்ட்டு. வாங்க எல்லாத்தையும் நறுக்கிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் வாங்க. அடுப்பில் நீங்கள் குக்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் தாராளமாக. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வெங்காயங்க அப்படியே 1 by 1 சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட தக்காளி, சும்மா லைட்டாக வணங்கினா போதுங்க. நான் எப்பயுமே 2 நேரத்துக்கு அளவாக செய்வேன். ஆனால் கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சால் மட்டும் ஒரு நேரத்துலேயே தீந்து போயிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் வணங்கட்டுங்க. இது லைட்டாக வணங்கினா போதுங்க, ரொம்பலாம் வணங்கணுங்கிறது இல்லை. நம்ம அடுத்தது வந்து அரசாணிக்காவும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரே ஒரு கலரி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, சும்மா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிங்கன்னா போதும், ரொம்ப தேவைப்படாது. உங்களுக்கு வந்து அது போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இது நல்ல ஒரு கலரிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பத்தலைனா கடைசியால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கடையும் போது கூட நம்ம ஆட் பண்ணி கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அதாவது அந்த காய், தக்காளி எல்லாம் ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதைய குக்கர் மூடிடலாங்க. இந்த குக்கரை
அதுக்கப்புறம் இது ஒரு 2-3 விசில் வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு என்னென்னு கடைஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. நீங்கள் சட்டியில் கூட இதை செஞ்சுக்கலாம். குக்கரில் வைக்கும்போது நல்லா மையம் வெந்து சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்கள் விசிலெல்லாம் போயிடுச்சுங்க. நான் ஒரு 5 விசில் விட்டு இறக்கியிருக்கேங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது. சூப்பராக வெந்துருச்சுங்க. இது வந்து நம்ம இனி கடைஞ்சோம்னாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் சட்டியில் வச்சு கடைஞ்சாலும் சரிங்க, இல்லை இப்படியே குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சாலும் சரிங்க. நம்ம கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் பஜ்ஜி நான் கடைஞ்சிட்டேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு காரம் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா மணமாக இருக்குது தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருந்துச்சான்னு ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய் பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கடைசியாக இப்போ மல்லித்தலையை மட்டும் தூவிட்டு ஒரு கலக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். சரி, நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மீதி இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு வீடியோவில் பார்ப்போங்க.